அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ் களஞ்சியமில் நம்ம சால்வ் பண்ண முடியாத மாதிரி ஏதாவது கரெக்ஷன்ஸோ இல்லை ஏதாவது ஒரு என்ட்ரி தப்பாக போட்டுட்டோம், அதை டெலீட் பண்ணணும்னாலோ, அல்லது ஹோம் பேஜில் அப்ரூவர் ஐடியோட ஹோம் பேஜில் அப்ரூவல் குரூப் அல்லது ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு சொல்லுவாங்க, அந்த ஆப்ஷன் வேணும்னாலோ, இந்த மாதிரி ஒரு சில பிரச்சனை இருக்குது. இப்போ லீவ் அப்டேஷன் பண்ணுறோம், லீவ் அப்டேட் ஆகிறதுல எரர் வருது. இந்த மாதிரி எரர் சம்மந்தமாகவோ இல்லை ஒரு சிலது நம்ம தப்பாக என்ட்ரி பண்ணிட்டோம்னாலோ அதை டிக்கெட் ரைஸ் பண்ணால் அவன் பண்ணினா தான் அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. ஏன்னா நம்மளாவே எல்லாமே சேஞ்சஸ் பண்ணிக்கிற மாதிரி அதில் இல்லை. ஒரு சிலது டிக்கெட் ரைஸ் பண்ணால் அவங்க சரி பண்ணுவாங்க. இதில் 3 லெவலில் சரி பண்ணுவாங்க. L1, L2, L3. L1ங்கிறது நம்மளோட டிஸ்ட்ரிக்டில் ஒரு ஸ்டாஃப், ஒரு டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரியில் ஒருத்தங்க இருப்பாங்க L1ன்னு. அவங்க L2ல் ஒரு 3 அல்லது 4 டிஸ்ட்ரிக்ட் சேர்ந்து L2ன்னு ஒரு ஸ்டாஃப் இருப்பாங்க விப்ரோவிலேருந்து. அப்புறம் L3ங்கிறது சென்னையில் உள்ள விப்ரோ ஸ்டாஃபு. இங்கே L1, L2வில் கிளியர் ஆகலைன்னா சென்னைக்கு போய் அவங்க தான் கிளியர் பண்ணுவாங்க. L1, L2லேருந்து L2க்கு போகும், L2லேருந்து L3க்கு ஃபார்வர்ட் ஆகி போகும். அந்த மாதிரி ஆகும். ஒவ்வொரு ஸ்டேஜ்லேயும் அவங்க கரெக்ஷன் பண்ணுறதுக்கு இது வச்சுருப்பாங்க. நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணோம்னா இந்த L1ல் முடியலைன்னா அவங்க L2க்கு அனுப்புவாங்க, L2வில் முடியலைன்னா அவங்க L3க்கு அனுப்புவாங்க. இந்த மாதிரி அனுப்பி நம்ம டிக்கெட்டை நம்ம கேட்டிருக்கிறத சரி பண்ணி கொடுப்பாங்க. நம்ம ஃபஸ்ட்டு டிக்கெட்டை ரைஸ் பண்ணிட்டோம்னா, சப்போஸ் நம்ம ஆஃபீஸ் சப்ட்ரெஸரி கண்ட்ரோலில் இருக்குன்னா, ஃபஸ்ட்டு சப்ட்ரெஸரியில் டிக்கெட் ரைஸ் பண்ணிவிட்டு டிக்கெட்டோட டீட்டெயிலாக அவங்களுக்கு அனுப்பி ரிசால்வ் பண்ண சொல்லுங்கள். அங்கே ட்ரெஸரி ஸ்டாஃப் சரி பண்ணுவாங்க. அவங்களால முடியலைன்னா L1ல் டிஸ்ட்ரிக்ட் ட்ரெஸரியில் சொல்லுவாங்க, அவங்க சரி பண்ணி கொடுப்பாங்க. இந்த வீடியோவில் இப்போ எப்படி டிக்கெட் ரைஸ் பண்ணுறது அல்லது இஷ்யூ ரிஜிஸ்ட்ரேஷன்னு சொல்லுவாங்க, எப்படி இஷ்யூ ரிஜிஸ்ட்ரேஷன் நம்ம கிரியேட் பண்ணுறது ஐஎஃப்எச்ஆர்எம்எஸ்லன்றதை பார்ப்போம். வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கிறேன். இதில் நான் ஒரு அப்ரூவர் ஐடியை ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஐடி பாஸ்வேர்டு போட்டுட்டேன், சைன்இன் கொடுத்துக்கிறேன். இது அப்ரூவர் ஐடி. சர்வீஸ் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ இதில் ஹியூமன் ரிசோர்ஸு, ஃபினான்ஸு, எம்ப்ளாயி செல்ஃப் சர்வீஸ் இருக்குது. அப்ரூவர் ஐடியில் ஆக்சுவலாக ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கணும். இங்கே நேவிகேஷனில் பார்க்கலாம். நேவிகேஷனில் இருந்ததுன்னா கூட நம்ம ஆட் டு ஃபேவரேட்ஸில் போய் உள்ளே இருந்ததுன்னா ஆட் டு ஃபேவரேட் கொடுத்து ஆட் பண்ணால் ஹோம் பேஜுக்கு வரும். ஆனால் இங்கே உள்ளேயுமே 3 ஆப்ஷன் தான் இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம ஆட் பண்ண சொல்லி டிக்கெட் தான் ரைஸ் பண்ண முடியும், வேறு ஆப்ஷன் இல்லை. இப்போ டிக்கெட் ரைஸ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிக்கெட் ரைஸ் பண்ணுற ஐடியிலேருந்து ஐடியும் பாஸ்வேர்டையும் போட்டுக்கிறேன். ஐடி பாஸ்வேர்ட் போட்டு சைன்இன் கொடுத்துருங்க. இதில் அதர் அப்ளிகேஷன் அப்படின்ட்டு இதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதில் இஷ்யூ ரிஜிஸ்ட்ரேஷன்னு இருக்கும், இதை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஏற்கனவே டிக்கெட் ரைஸ் பண்ணியிருந்தால் சர்ச் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனு. நம்ம இப்போ கிரியேட் பண்ண போகிறோம், அதனால் கிரியேட் இன்சிடெண்ட் கொடுக்கணும். இதில் இது வியூ பண்ணுறதுக்கு, ஏற்கனவே உள்ள டிக்கெட்டை பார்க்குறதுக்கு, இதில் டிக்கெட் ஃபுல்லாகிடுச்சுன்னா அடுத்த பேஜ் நெக்ஸ்ட்டு கொடுத்து அடுத்த பேஜில் பார்த்துக்கணும். நம்ம திரும்ப டிக்கெட்டோட பொசிஷன் என்ன, ரிசால்வ் பண்ணிட்டாங்களா, அதை சரி பண்ணிட்டாங்களான்னு பார்க்குறதுக்கு இது நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் புதுசாக, அதனால் கிரியேட் கொடுத்துக்கோங்க. இதில் இமெயில் ஐடி, காண்டாக்ட் நம்பரும் இருக்கணும் கண்டிப்பாக. ஐஎஃப்எச்ஆர்எம்எஸில் நம்மளோட மெயில் ஐடி அப்டேட் பண்ணாது இருந்தால் இங்கே மெயில் ஐடி வராது. மெயில் ஐடியோ ஏதோ வரலன்னா நீங்களாகவே மேனுவலாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா மேண்டேட்டரி ஃபீல்டு அப்போ தான் சப்மிட் ஆகும். இப்போ கால் கேட்டகரி நான் அப்ரூவல் ஐக்கான் ஆட் பண்ண போகிறேன். மேக்ஸிமம் எல்லாம் அப்ளிகேஷனில் தான் வரும். ஹார்ட்வேரு இஎஸ்ஆரில் சேஞ்சஸ்னால் இதில் கொடுத்துக்கோங்க, வேறு ஏதாவது ஹார்ட்வேர் இஷ்யூஸ்னால் இதில் கொடுத்துக்கோங்க. கிளாரிஃபிகேஷன்னா இதில் இந்த மாதிரி சேஞ்சஸ்ஸு இப்போ ஆட் பண்ணுறது அதெல்லாம் அப்ளிகேஷனில் கொடுத்துக்கோங்க. மேக்ஸிமம் அப்ளிகேஷனில் தான் நம்ம கொடுப்போம். அப்ளிகேஷன் செலக்ட் பண்ணிக்கோங்க. மாடுல் அப்ரூவல் குரூப், நம்ம டிக்கெட் எது ரிலேட்டடாக போடுறோமோ அது ரிலேட்டடாக இங்கே ஆப்ஷன்ஸ் இருக்கும், அது ரிலேட்டடாக உள்ளதை நீங்கள் போட்டுக்கோங்க. ஃபினான்ஸ் சம்மந்தமான இது, ஹெச்ஆர் சம்மந்தமான இது, செல்ஃப் சர்வீஸ் சம்மந்தமான இது. இந்த இதில் நம்மளுக்கு எது இதோ எஸ்என்எல் ஸ்பேர்ஸ் பில் போட்டோம்னா ஸ்பேர்ஸ் பில் சம்மந்தமான இஷ்யூனா இதில் அந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் இப்போ அப்ரூவல் குரூப் ஆட் பண்ணணும், அதனால் அப்ரூவல் குரூப் செலக்ட் பண்ணிக்கிறேன். இதில்
ரோல் அசைன் பண்ணுறதுக்கு ஆப்ஷன்ஸ் கொடுக்கல, அதனால் ஃபஸ்ட்டு இதை கொடுத்துக்கிறேன். இதில் வந்து ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிறணும். நம்ம என்ன கேட்குறோமோ இதை கொஞ்சம் ப்ரீஃபாக டிஸ்கிரிப்டிவாக டைப் பண்ணிக்கணும். நான் இப்போ அதை டைப் பண்ணிக்கிறேன். ஃபில் பண்ணிட்டேன். இது டிக்கெட்டு எப்பயுமே ஃபங்க்ஷனல் அட்மினிஸ்ட்ரேட்டர் வந்து அப்ரூவர் ஐடியில் தான் பண்ணணும். இனிஷியேட்டர்லேயோ வெரிஃபையர்லேயோ யாரும் பண்ணாதீங்க. அதில் இருந்ததுன்னா அதை யூஸ் பண்ணாதீங்க. டிக்கெட் ரைஸ் பண்ணி அப்ரூவர் ஐடியில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ நான் வந்து இதை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் இது ஷார்ட்டாக டைப் பண்ணிக்கிட்டேன், டிஸ்கிரிப்டிவாகவும் டைப் பண்ணிக்கிட்டேன். இது சம்மந்தமாக ஏதாவது நம்ம டிக்கெட் ரைஸ் பண்ணுற சம்மந்தமாக ஏதாவது லெட்டர்ஸோ ப்ரொசீடிங்ஸோ ஏதாவது இருந்ததுன்னா இதில் சூஸ் ஃபைல் கொடுத்து அட்டாச் பண்ணிக்கணும். அது மேக்ஸிமம் 1 MB ஃபைலாக இருக்க மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு அதில் ஆட் பண்ணிக்கோங்க. அது சூஸ் பண்ணும்போது ஃபைல் டைப்பு இதில் வந்து கஸ்டம் ஃபைல்னு இருக்கும், இதில் ஆல்னு கொடுத்துக்கோங்க. அப்போ தான் எக்ஸலு, ஃபோட்டோ, PDF எல்லாமே காமிக்கும். இல்லைனா கஸ்டம் ஃபைல் இருந்துச்சுன்னா என்ன பிடிஎஃப்னா பிடிஎஃப் மட்டும் காமிக்கும். அதனால் ஆட் பண்ணுறவங்க இதில் ஆல் ஃபைல்னு கொடுத்துட்டு ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து ரோல் அசைன் பண்ணுறதுக்கு ஐகான் தான் கேட்குறேன். அதனால் அது சம்மந்தமான லெட்டர்ஸோ ப்ரொசீடிங்ஸ்லாம் எதுவும் தேவையில்லை. அதனால் நான் அப்படியே சப்மிட் பண்ணிக்கிறேன். கொடுத்து முடிச்சுட்டு சப்மிட் கொடுத்துருங்க. அட்டாச்மெண்ட் இல்லாமல் சப்மிட் பண்ண போகிறீங்களான்னு கேட்குது. நாம் அப்படியே கொடுத்துடலாம். ஓகேன்னு கொடுத்துருங்க. டிக்கெட் வந்து கிரியேட் ஆகிடுச்சு. இந்த நம்பரை நோட் பண்ணிக்கோங்க. வியூ டிக்கெட்டில் நம்ம இப்போ கடைசியாக போட்ட டிக்கெட்டு டேட் அண்ட் டைமோடு இருக்கும். இதை ஓப்பன் பண்ணிக்கலாம். இந்த பேஜை வந்து நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட்டோ அல்லது மொபைலில் ஃபோட்டோவோ எடுத்து உங்கள் ட்ரெஸரிக்கு சப் ட்ரெஸரிக்கோ இல்லை டிஓ ஆஃபீஸ்க்கோ யார் டிக்கெட் சால்வ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு அனுப்பிவிட்டு வாட்ஸ்அப்லேயும் தகவல் சொல்லுங்கள். அவங்க மேக்ஸிமம் 1 டேயில் பார்த்துட்டு அவங்களே ரிப்ளை போட்டுருவாங்க. நீங்கள் எதுவும் அனுப்பலனாலுமே அவங்க இது ரிசால்வ்டுன்னு போட்டாங்கன்னா அந்த ஆப்ஷன் வந்து அங்கே எனேபிள் பண்ணி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். அதுக்கப்புறம் நம்ம போய் ஃபர்தராக அங்கே ஆட் பண்ணிவிட்டு எப்பயும் போல் யூஸ் பண்ணிக்கலாம். அது எப்படி ஆப்ஷன் உள்ளே ஆட் பண்ணிட்டாங்கன்னா ஃபேவரேட்டில் ஹோம் பேஜுக்கு எப்படி கொண்டு வர்றதுன்றதை இன்னொரு வீடியோ போட்டிருக்கேன், அதில் போய் பார்த்துக்கோங்க. ஓகே, வேறு எதுவும் இது ரிலேட்டடாக டவுட் இருந்துச்சுன்னா கீழே அபோட்டில் வாட்ஸ்அப் குரூப் லிங்க் இருக்குது, அதில் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் எதுவும் டவுட்னால் அதில் கேளுங்க. ஓகே, தேங்க்யூ.